இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டான சக்கரை பொங்கல் எப்படி ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சக்கரை பொங்கல் என்ன ரேஷியோவில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் கப் எடுக்கிறீங்களோ அதில் ஃபுல் கப் பச்சரிசி போட்டுக்கோங்க. அதில் பாதி பாசிப்பருப்பு. இப்போ நான் இந்த சின்ன ஆழாக்கு எடுத்திருக்கேன். 100 கிராம் பச்சரிசி, இதில் பாதி 50 கிராம் பாசிப்பருப்பு. இப்போ இது ரெண்டும் சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் வாஷ் பண்ணதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி எப்படி ஆட் பண்ணணும்னா, எந்த அளவு மெஷர்மெண்ட் கப் எடுக்கிறீங்களோ அந்த அளவில் 4 பார்ட் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மெஷர் பண்ணி இந்த பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் கப் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய். பால் இந்த டைம்லேயே ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் நெய். முந்திரி பருப்பு நான் 20 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் காஞ்ச திராட்சை இது 20 ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சிடுங்க. இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் கப்பில் நான் பாதி கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 125 ml. இப்போது இதில் 150 கிராம் பவுடர் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கட்டி வெல்லம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுடுங்க. இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ப்ரெஷர் குக்கரில் அடுப்பில் வச்சு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பால் நீங்கள் இந்த டைமில் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போது இந்த கரைச்சி வச்ச வெல்லம் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வறுத்து வச்ச கேஷ்யூவும் காஞ்ச திராட்சையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் வாசனையோடு நல்லா கமகமன்னு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கிரீடியன்ட்ஸ் டீடைல்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.